நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எரிச்சல் வந்துருக்குது. விஜய் அரசியலுக்கு வரணும், தம்பி வரணும்னு சொன்னவர் இன்றைக்கி தம்பி வந்து தம்பி பின்னால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு நம்பி அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, நான் 16 வருஷமாக கடை விரித்து கொண்டிருக்கிறேன், கட்சி நடத்திட்டு இருக்கிறேன், என்ன ஆதரிக்க மாட்டேன்னா எனக்கு இன்னும் 8%க்கு ஏற மாட்டேங்குது. இன்றைக்கே தம்பிக்கு பல இடங்களில் பல தொகுதிகளில் 40%, 30%, மினிமமே 25% இருக்குதுன்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்களா? பொறாமை, பொச்சரிப்பு, வயிற்றெரிச்சல். இதன் காரணமாக நேற்று வந்த ஆள் இவ்வளோ பேசுகிறான். நம்ம மணிக்கணக்காக நீட்டி முழக்கிறோம் இதிகாசங்கள்லேருந்து இலக்கியங்கள்லாம். ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசிட்டு போகிறார் தம்பி. இவன் பின்னால் இவ்வளோ பேர் போகிறாங்க, இளைஞர்கள், பெண்கள், மக்கள். ஆனால் நம்ம பின்னால் யாரும் வரமாட்டேன்றாங்கன்ற ஒரு பொறாமை. இது ஒன்று. தாம் தமிழர் வந்து ஏன் வந்து ஆளுங்கட்சியான திமுகவையோ ஆண்ட கட்சியான அண்ணா திமுகவையோ ஒன்றியத்தை 11 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிற பாஜகவையோ தாக்குதல் நடத்தலைன்னு ஏதோ ஒன்று அப்படி தாக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய கூர்மையான தாக்குதல்னால் சொல்ல மாட்டேன், அவரை வந்து கேவலமாக விமர்சனம் பண்ணுறாங்க பொதுவெளியில். விஜயையும் அவர் கட்சியையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 99% இதுவரையில் ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத, ஒரு முறை கூட ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வந்துடாத ஒரு கட்சியின் மேலே அவங்க முழு தாக்குதலை பண்ணுறாங்கன்னா அதுக்கு பொறாமை மட்டுமல்ல,